வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். நம்மளுடைய முதல்வர் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கோட்டையில அந்த கொடியேற்றக்கூடிய காட்சி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது. லைவ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொடி ஏற்றினதுக்கு அப்புறம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச்மே கொடுத்திருந்தாரு. சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு சில அறிவிப்புகளையும் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாரு. இதை தாண்டி நம்ம கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷங்களா ஒரு ரசிகனா இருந்து அவரை இவ்வளவு வருடங்கள் நாம ரசிச்சிருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவரை சிஎம் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு, மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சு நாம எல்லாருமே அவரை சிஎம் ஆக்கி அந்த இடத்துல நாம உட்கார வச்சிருக்கோம். ஸோ இவ்வளவு நாள் நாம ரசிச்ச ஒருத்தரை முதல்வராக்கணும்னு நினைச்சு முதல்வராகவும் ஆக்கி அவர் இப்போ கோட்டையில நின்று அந்த தேசிய கொடியை ஏற்றும் போது அந்த மொமெண்ட் அப்படின்றது வேற லெவல்ல இருந்தது. ஒரு ப்ரௌட் மொமெண்ட் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அந்த மாதிரி தான் அந்த ஃபீலிங் அப்படின்றது இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திகள் இன்னைக்கு நடந்திருக்கு. அதை சார்ந்தும் நாம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களை பத்தியும் விஜய் அவர்களுடைய தாயார் சோபாமா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தியும் அநாகரிகமான ஒரு பேச்சை பேசி வச்சிருக்கிறாரு. அவர் மேல இப்போ வழக்குமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது என்ன கேள்வி வந்ததுன்னா, இவங்களுக்காக இவர் ஏன் கோவப்படுறாரு, அதாவது டிஎம்கேக்காக பிஜேபி கோவப்படுதே அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல எழுது. அப்படி என்னன்றதை நான் டீட்டெயிலா வீடியோக்குள்ள சொல்றேன். அடுத்ததா இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்களை பத்தி தான். இவர்கிட்ட ஒரு சில பேர் பெரிய பெரிய ஆட்கள் லஞ்சம் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. லஞ்சம் கொடுக்க வந்த அவங்கள புஷி ஆனந்த் அவர்கள் விரட்டி அடித்ததாகவும் ஒரு தகவல் செய்தி வெளியாகுது. அது என்னன்றதை நான் டீட்டெயிலா வீடியோக்குள்ள சொல்றேன். அடுத்ததா மூன்றாவது மிக முக்கியமான செய்தி, பொதுமக்கள், ஒரு கிராமத்தை சார்ந்த மக்கள் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேல கொண்ட அன்பின் வெளிப்பாடா, அவருக்கு நன்றி கடன் செலுத்துறதின் வெளிப்பாடா அந்த ஒரு சாலைக்கு தளபதி விஜய் சாலை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றத நான் வீடியோக்குள்ள டீட்டெயிலா சொல்றேன். இதை தாண்டி இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திகள் இருக்கு. எம்எல்ஏக்களினுடைய கோரிக்கையை நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் நிறைவேற்றி வைக்க போறாரு. காவிரி நீரும் திறக்கப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் செய்தி, பாஜகவினுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேச்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். சென்னையில இருக்கக்கூடிய கமலாலயத்துல சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில பாஜகவினுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் போய் கலந்துக்கிட்டு மேடையிலையும் உரையாற்றி இருந்தார். சுதந்திர தின விழா அன்னைக்கு மேடையில ஒரு கட்சியினுடைய தலைவர் உரையாற்ற போறாரு அப்படின்னா அந்த உரை எப்படி இருக்கணும், அந்த சுதந்திர தின விழாவை சார்ந்து அந்த உரை அப்படின்றது இருக்கணும். அப்படி இல்லையா, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகள் சார்ந்து, விடுதலை போராட்ட வீரர்கள் சார்ந்து அந்த உரை அப்படின்றது இருக்கணும். ஓகே, அது பேசலையா, அப்போ நீங்க அரசியல் சார்ந்து பேச போறீங்க அப்படின்னா தங்களுடைய கட்சியை சார்ந்து, பாஜகவை சார்ந்து நீங்க அங்க பேசியிருக்கலாம். ஒருவேளை அங்க போய் நீங்க அரசியல் கட்சியினுடைய விமர்சனத்தை வைக்க போறீங்க, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சி, அதாவது ஆளும் கட்சியை பத்தி நீங்க விமர்சனம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல ஆளும் கட்சியை பத்தி விமர்சனத்தை வைக்கணும். எப்படி விமர்சனத்தை வைக்கணும்? அரசியல் ரீதியா விமர்சனத்தை வைக்கணும், கருத்தியல் ரீதியா விமர்சனத்தை வைக்கணும். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க அவர் ஒரு பேச்சு பேசினாரு பாருங்க. அந்த பேச்சு இவங்களை சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்ற கேள்வியை நம்ம எல்லாரையுமே கேட்க வைக்குது. அதாவது என்னன்னா, திமுகவை சொன்னா பாஜகவுக்கு கோபம் வருது. திமுகவை சொன்னதை குறிப்பிட்டு பாஜகவினுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் கோபப்பட்டு இந்த ஸ்டேஜ்ல பேசுறாரு. இவ்வளவு நாட்கள் பேசல, இப்ப பேசுறாரு அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கனிமொழி அவர்கள் அங்க போயிட்டு தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டு பேசிட்டு வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாட்களாவே பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணி சேரப்போகுது அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில இவ்வளவு நாட்கள் அந்த டாபிக்கை எடுத்து பேசாம இருந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை எடுத்து வச்சு கோபப்பட்டு ஸ்டேஜ்ல பேசுறாரு. அப்ப எல்லாத்தையும் கணக்கு போட்டு மக்களே நீங்களே பார்த்துக்கோங்க. இப்ப நம்மளுடைய தமிழக அரசியல்ல என்ன நடந்துட்டு இருக்கு, பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் நடுவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதுலயும் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினது அப்படின்றது அநாகரிகமான பேச்சு. என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, நம்மளுடைய
தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி உங்க அப்பாவையே இங்கே காணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது அரசியல் ரீதியாக தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. அதாவது என்னன்னா, எம்எல்ஏ ஆகலை, தோத்து போயிட்டீங்க, உங்களுடைய முதல்வர் பதவியும் போயிட்டு நீங்க சட்டமன்றத்திலேயே ஆளை காணும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் அட்டாக் பண்ணியிருந்தாரு. இது யார் அட்டாக் பண்ணியிருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அனைத்து கட்சிகளுக்குமே தெரியும். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை தான் அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்றது தெரியும். ஓகேவா? உங்க அப்பாவையே காணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்குற மாதிரி தான் அந்த ஒரு இது இருந்தது. அரசியல் ரீதியாக தான் அவர் கேட்டிருந்தாரு. எம்எல்ஏவா ஆகல, முதல்வர் பதவி போயிடுச்சு, சட்டமன்றத்துக்குள்ளே வரல, இவ்வளோ பேசுனீங்களே, இங்கே உங்களை காணுமே அப்படின்ற ரீதியாக தான் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். ஸோ இதை எடுத்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் சுட்டி காட்டுறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, அப்பாவை காணுன்றீங்களே, வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட கேளுங்க, அப்பா யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தாயாரை இந்த இடத்துல அநாகரிகமான வார்த்தைகளை போட்டு பேசி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டோன்ல நீங்க பேசுறீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்றது? அதாவது இவ்வளவு நாட்களா திமுக காரங்க தான் இப்படி பேசுறாங்க. ஒரு சில இடங்கள்ல திமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மூத்த தலைவர்களே பெண்களை கொச்சைப்படுத்துற மாதிரியும் அநாகரிகமான வார்த்தைகளை சொல்லியும் பேசுறாங்க. திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் தமிழகத்துல உருவானதுக்கு திமுக பேசக்கூடிய பேச்சு தான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரியே இவ்வளவு நாட்கள் போயிட்டு இருந்தது. இப்போ திமுக மட்டும்தான் பேசுமா, திமுகக்காக நாங்களும் இந்த மாதிரிலாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பாஜகவும் லைன்ல நிக்குது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் திமுகவினுடைய மூத்த தலைவர் RS பாரதி அவர்கள் ஓட்டு போட்ட மக்களை பார்த்து உங்களுக்கு நல்ல சாவே வராது அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருந்தாரு. ஓகேவா? இப்போ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு MK ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவர் நீங்க எப்படி பேசுறீங்களா, நான் எப்படி உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லி அநாகரிகமான மோசமான ஒரு பேச்சை நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசி வச்சிருக்கிறாரு. இதுல நீங்க உண்மையா பேசணும் அப்படின்னா, அதாவது டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணணும், டிஎம்கே கிட்ட சேரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஓகேவா? அப்போ நீங்க இந்த இடத்துல நாகரிகமாவே பேசி கடந்து போகலாமே. ஸ்டாலின் அவர்களை காணும்னு சட்டசபையில சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுகலாம் முட்டு கொடுத்து சில விஷயங்கள் பேசுறாங்க பாத்தீங்களா. எங்க தலைவர் இந்த திட்டத்தில் இருக்கிறார், அந்த திட்டத்தில் இருக்கிறார், மக்கள் மனதில் இல்லை அப்படின்றது தெரியும். ஸோ இந்த திட்டத்தில் இருக்கிறார், அந்த திட்டத்தில் இருக்கிறார் அப்படின்னு திமுக காரங்க சொல்ற மாதிரி நீங்க இந்த இடத்துல சப்போர்ட் பண்றதா இருந்தா அப்படி பேசலாமே. இதுல விஜய் அவர்களுடைய தாயாரை கனெக்ட் பண்ணி அநாகரிகமான பேச்சு பேசுவதற்கான தேவை என்ன? அதுவும் சுதந்திர தின நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேச வேண்டிய பேச்சா இது? அதாவது பாஜக காரங்க இந்த மாதிரி விஷயங்களை கையில எடுத்து பேசுறத தவிர்த்தாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே நன்மையா இருக்கும். ஸோ மக்களே, நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசின பேச்சை நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய புஸ்ஸி ஆனந்த் அவர்களுடைய விஷயத்துக்குள்ள வரலாம். அவர் டி நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, நீர்வளத்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிலத்தை அபகரிச்சு அதில் கட்டிடம் கட்டுறது, அதுக்கப்புறம் அரசினுடைய வரையறை அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தாண்டி சட்டத்தை மீறி கட்டிடங்களை கட்டுறது, அவங்களுடைய நிலம் இவ்வளோ இருக்கும், அரசினுடைய நிலத்துல கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கட்டிடங்களை கட்டுறது, உயர் கட்டிடங்கள் கட்டுறது, பெரிய பெரிய ஆட்கள் இந்த மாதிரிலாம் கட்டி வச்சு நிறைய கடைகள்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க, வியாபாரிகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடியிலேருந்தே இருக்குது. ஓகேவா? அவங்க அதெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு எப்படி கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் கிட்ட பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கறது, லஞ்சமா சில பணத்தொகையை கொடுத்து அப்படியே வச்சு இவ்வளோ நாள் காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீர்வளத்துறை அமைச்சருக்கு கீழே சில விஷயங்கள் வருது. ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும்பொழுது அரசை மீறி வரையறுக்கப்பட்ட இடங்களை தாண்டி அபகரிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களை இடிக்கக்கூடிய ஒரு பணியில நம்மளுடைய கவர்மெண்ட் இறங்கியிருக்கிறாங்க. அதை அனலைஸ் பண்ணி என்னென்ன கட்டிடங்களாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற ஒரு முறைக்குள்ள போயிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் டி நகரில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நெரிசலா மக்களுக்கு பாதிப்புகளை, அதாவது மக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களோட இடங்களை தாண்டி கட்டியிருக்கக்கூடிய கட்டிடங்கள் அப்படின்னு உயர் கட்டிடங்கள், பெரிய பெரிய வியாபாரிகள், நான் யாரெல்லாம் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ பெரிய பெரிய வியாபாரிகள் அவங்களுடைய கடைகளும் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் அந்த வியாபாரிகளுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குன்னு தலைமை இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து கலந்து ஆலோசித்து பேசிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா,
புஷி ஆனந்த் அவர்கள் கிட்ட போயிட்டு கோடி கோடியா பணத்தை வந்து கொடுத்ததா சொல்லப்படுது. இதை பார்த்தோன்னே புஷி ஆனந்த் அவர்கள் இது எதுவுமே எங்களுடைய தலைவர் அனுமதிக்க மாட்டாரு, நாங்க ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்கறதுக்கு விரும்புறோம், தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க, நாங்க சட்டமுறைப்படி தான் நாங்க நடப்போம், மக்களுக்காக பணி செய்யறதுக்காக தான் இந்த தாவேக்கா அரசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்திருக்கிறாரு. அப்போ அந்த வியாபாரிகளினுடைய சங்கத்தை அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வியாபாரிகள் சங்கம்னா நான் அப்படி சொல்லலை, இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை சார்ந்த வியாபாரிகள் அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்து புதுசு கிடையாது, வழக்கமாக இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டு இருந்தது தான், கடந்த ஆட்சியில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தது தான், இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, அதாவது கட்டிடங்களை இடிக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்கு கடந்த ஆட்சியில் இந்த மாதிரி வாங்கிட்டு தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்றத அவங்களே இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய தலைவருக்கு இது எதுவுமே பிடிக்காது, தயவு செஞ்சு வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுக்க வந்த வியாபாரிகளை புஷி ஆனந்த் அவர்கள் துரத்தி அடித்ததா இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்குது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம கரெக்டான கவர்மெண்ட்டை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், நம்ம தளபதி அதாவது தலைமை சரியா இருந்தா கீழே இருக்கக்கூடியவர்கள் சரியாக செயல்படுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அப்படியே இங்க கண்கூடா நடந்துகிட்டு இருக்குது. இங்க இருக்கக்கூடிய ஊழல் லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சி நடக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய வாக்காவே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கண்கூடா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பரந்தூர் விமான நிலைய திட்டம் இப்போ ஸ்டாப் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். கடந்த ஆட்சியில பரந்தூர் அந்த ஊர்களை சார்ந்த கிராம மக்கள் அவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து பல நாட்களாக போராட்டங்கள், பல மாதங்களாக போராட்டங்களை நடத்தினாங்க. அங்கே விமான நிலையம் வரக்கூடாது, எங்களுடைய விவசாய நிலையங்களை கையகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட போராட்டங்கள் அப்படின்றத நடத்தினாங்க. ஆனால் அது எதுவுமே வந்துட்டு நிறுத்தப்படலை. விமான நிலையம் கட்டக்கூடிய பணிகள் அப்படின்றது நிறுத்தப்படலை. பல விவசாய நிலங்கள் வந்துட்டு கையகப்படுத்தப்பட்டது. அந்த டைமில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அப்போ அவங்களுக்கு போயிட்டு ஆதரவு அப்படின்றத கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் முதல்ல அந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டக்கூடிய திட்டத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாரு. இனிமே எதுவுமே பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதுக்கு அப்போவே பரந்தூர் மக்கள் கிட்டே இருந்து அவ்வளோ பாராட்டு அப்படின்றது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. இப்போ பரந்தூர்ல இருக்கக்கூடிய கிராம மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிராம பஞ்சாயத்தை கூட்டி மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பேசி நன்றி கடன் செலுத்துற விதமா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான சாலைக்கு தளபதி விஜய் சாலை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பாருங்க. கடந்த ஆட்சியில அரசாங்கம் தான் ஒரு சாலைக்கும் அவங்களுடைய பெயர்களை வந்துட்டு சூட்டிக்குவாங்க. இதை வந்து நம்மளே பார்த்துருக்கோம், பாலத்துக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு சூட்டிக்குவாங்க. அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பெயரெல்லாம் வச்சுக்குவாங்க. யாரை சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்க மக்கள் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மேல் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடா அவருடைய பெயரை ஒரு சாலைக்கு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், எந்த அளவுக்கு மக்களுடைய மனதில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல விசிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கஷ்டப்படக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டசபையில இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு தனி உதவியாளரை வச்சு அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய நிலையில கூட நம்மளுடைய ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இல்லை. அவர் உட்பட அவரையுமே வந்துட்டு இது பண்ணி தான் சொன்னார். ஸோ அவரையே வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தாரு. நான் பல கிலோமீட்டர் தொலைவிலேருந்து நான் சட்டசபை கூடுற நாளில் நான் வரேன், நான் வந்துட்டு ட்ரெயின்லையோ இல்லை பஸ்லையோ தான் வந்துட்டு நான் அவ்வளோ டைம் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு வரேன். அதாவது என்னன்னா, மக்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய கவர்மெண்ட்ல எல்லா அமைச்சர்களுக்கும் கவர்மெண்ட்டே வந்துட்டு கார் கொடுக்குது பொது பணிகளை வந்துட்டு பார்வையிடுறதுக்கு. ஆனால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் அப்படின்றத கொடுக்கல. இதில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வசதியானவர்களாக இருப்பாங்க, அவங்க கிட்ட கார் அப்படின்றது ஏற்கனவே இருக்கும். திமுக காரர்கள் கிட்டலாம் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க வந்துட்டு காசுலாம் இருக்கும், கார்லாம் வச்சுருப்பாங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ டிவிகேல வந்திருக்கக்கூடிய முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்களில் பாதி பேர் வந்துட்டு வசதி படைத்தவர்களாக இருக்கிறாங்க, பாதி பேர் வந்துட்டு நார்மலான மனிதர்கள் தான். அவங்க கிட்ட சொந்தமாக கார் இருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல அவர் வந்து தெரியப்படுத்தினது வந்து விசிகவினுடைய
எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் தான். அவரையுமே வந்துட்டு தான் எடுத்துக்காட்டாக சொன்னார். ஸோ என்கிட்ட கார் கிடையாது, வாகன வசதி வந்துட்டு என்கிட்ட இல்லை, அதே போல் என்னுடைய தொகுதிக்குள்ளாவே நான் வந்துட்டு மக்களுடைய பணிகளை, மக்கள் சார்ந்த பணிகளை நான் பண்ணணும், நான் போயிட்டு குறைகளெல்லாம் கேட்கணும்னா நான் அடிக்கடி நான் வந்து போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு எனக்கு வந்துட்டு வாகன வசதி இல்லை, ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு நான் போக வேண்டியதாக தான் இருக்குது, அதுக்கும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே போல் தனி உதவியாளர் வச்சு அவங்க மூலியமாக பணிகளை அவங்களையும் வச்சு பணிகள் செய்யணும். உதவியாளர் எல்லாருக்குமே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கும் வசதி இல்லாத நிலையில தான் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாகன வசதி ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற கோரிக்கைகளை அவர் வந்து ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக வச்சிருந்தாரு. அப்போவே அந்த கோரிக்கைகள் சபாநாயகர் மூலம் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் கிட்ட நேரடியாகவே கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த கோரிக்கை சார்ந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. என்னன்னா, முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்களா ஆயிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதாவது தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் வந்து வழங்குறதுக்கான திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பயன்படுத்திக்கலாம். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்கக்கூடிய உங்களுக்கு தான், முதல் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான். ஓகேவா? அதே போல் தனி உதவியாளர் வைத்துக் கொள்வதற்கும் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கான ஊதியமும் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, நடைமுறையில் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் தமிழகத்தில் கிடையாது. அமைச்சர்களுக்கு மட்டும்தான் கார் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது கிடையாது. முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது. வெளியில் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் இந்த மாதிரியான இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் கொடுத்து உதவியாளர்களுக்கான பணத்தையும் அரசே வந்துட்டு ஊதியத்தையுமே வந்துட்டு அரசே வந்து ஏற்றுக்குவாங்க. அங்கெல்லாமே நடந்திருக்கு. ஸோ இங்கே முதல் முறை எம்எல்ஏக்கள் ஆயிருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த மாதிரி வசதி இல்லாதவர்களுக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மக்கள் பணியை செய்யணும். ஓகேவா? நம்ம ஊழல் இல்லாத, லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தாவேகாவினுடைய முதல் கொள்கையாவே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அமைச்சர்கள் மக்களினுடைய பணியை செய்யறதுக்கு பல இடங்களுக்கு ஒரு நாளே அலைய வேண்டியது இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஏற்ற வசதியை வந்துட்டு நாம செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம கவர்மெண்ட் வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த திட்டத்தை வந்து கையில் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாரு. சிஎம் விஜய் அவர்களுடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, காவேரி தண்ணீரை கர்நாடக அரசு திறந்து விட்டுருக்காங்க. கபினி அணையில இருந்தும் கேஎஸ்ஆர் அணையில இருந்தும் காவிரி நீரை திறந்து விட்டுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி திறந்து விட்டது எது அப்படின்னு பார்த்தா, கேரளால இருந்து அந்த மழையின் காரணமா கர்நாடகாக்குள்ள வந்த தண்ணி, அதனால மழையின் காரணமா அணை ரொம்பி வழிந்து அந்த உபரி தண்ணீரை தான் கர்நாடகா வந்துட்டு நமக்கு இதுக்கு முன்னாடி திறந்து விட்டாங்க. காவிரி தண்ணீரை நமக்கு திறந்து விடலை. இப்போதான் கர்நாடக அரசு காவிரி தண்ணீரை அந்த 2 அணையிலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டுருக்குறாங்க. இது என்ன, எதனால திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டிவிகே அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் இப்போ திறந்து விட்டுருக்குறாங்க. டிவிகே அரசாங்கம் தொடர்ந்து பிஎம் அவர்களுக்கு கடிதம் அப்படின்றத எழுதிக்கிட்டே இருந்தாங்க, வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. கர்நாடகா அரசோடையும் பேசுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதே போல சட்ட போராட்டங்களையும் ஒரு சைடு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த முறை உயர்நீதிமன்றத்தில் என்ன வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி காவிரி ஆணையமுமே வந்துட்டு நீங்க திறந்து விடணும்னு ஒரு உத்தரவை போட்டாங்க. ஆனா அதுக்குமே மேல்முறையீடு பண்ணி கர்நாடக அரசு திறந்து விடாமையே வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள், நம்மளுடைய டிவிகே அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வந்துட்டு தொடர்ந்தாங்க, மனு எழுதியிருந்தாங்க. அதுல என்னன்னா, பல ஆதாரங்களையும் அதுல இணைத்து கர்நாடகா கிட்ட அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் இருக்கு, அதை தாண்டியும் வந்துட்டு தண்ணீர் இருக்கு, அப்படி இருந்துமே தமிழ்நாட்டுக்கு திறந்து விடலை அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆதாரங்களையும் அடங்கி ஒரு மனுவை வந்துட்டு கொடுத்திருந்தாங்க, வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கினுடைய விசாரணை நாளை மறுநாள் தான் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது. ஆனால் அந்த வழக்கு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இங்க கர்நாடக அரசு தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுதந்திர தின விழாவில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடியேற்றினதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு. ஓகேவா? அதுல நம்மளுடைய தாவேகா அரசாங்கம் இந்த 3 மாதங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கு அப்படின்றத பட்டியலிட்டு சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு ஆல்ரெடி சட்டங்கள்ல போயிட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் சார்ந்து சில அறிவுறுத்தல் அப்படின்றத கொடுத்திருந்தாரு. ஒரு 3-4 பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. சிலவற்றை நான் இங்கே சொல்றேன், இன்னும் சிலருக்கு அது வந்துட்டு அடுத்தடுத்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருந்தாரு. அதுல முதல் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மாதாந்திர நிதி உதவி அப்படின்றது போயிட்டு இருந்தது. அது 5000 இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சியிலலாம். அதை இப்போ 2000 ரூபாய் உயர்த்தி 7000 ரூபாவா வழங்கிட்டு இருக்கிறாரு. யாருக்கு? முன்னாள் படை வீரர்கள், மாற்றுத்திறன் கொண்டவர்களா இப்ப இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு. அடுத்ததா விடுதலை போராட்ட வீரர்களுக்கான
மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 உயர்த்தப்பட்டிருக்குது. அதை தாண்டி தியாகிகளின் குடும்பங்களுக்கான ஓய்வூதியம் 12,500 உயர்த்தி இனிமேல் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு. கட்டபொம்மன், வஉசி, முத்துராமலிங்கம், மருது சகோதரர்கள் வழித்தோன்றலுக்களுக்கான மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் அப்படின்றது 11,500 இனிமே உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் முன்னாள் படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மகள்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான திருமண நிதியுதவி இதுவரைக்கும் 25,000 அப்படின்றது அரசுனால கொடுக்கப்பட்டு வந்தது. அதை இப்போ 50,000 உயர்த்திருக்கிறாரு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ இந்த அறிவிப்புகளை இந்த சுதந்திர தின விழாவில் கொடுத்திருந்தாரு. இதை தாண்டி இன்னும் சில அறிவிப்புகள் இருக்கு, அது போக போக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்றதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஸோ மக்களே, இன்னைக்கு நாம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்தோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம்.